16 செப்டம்பர் 2025 பார்த்தீங்கன்னா வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன் வந்து ஒரு சர்க்குலர் வந்திருக்குங்க. அதோட சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா இன்வைட்டிங் கமெண்ட்ஸ் சஜஷன்ஸ் ஆன் த டிராஃப்ட் சிவில் ட்ரோன் ப்ரொமோஷன் அண்ட் ரெகுலேஷன் பில் 2025. இது வந்து ஒரு டிராஃப்டாக தான் இருக்குது. டிராஃப்ட் அப்படின்னா வந்து செயல்படுத்துறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரிவியூ மாதிரி இதெல்லாம் வந்து இந்த ரூல்ஸ் எல்லாம் வந்து நம்ம புதுசாக போட போகிறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் சஜஷன்ஸ் ஆப்ஜெக்ஷன்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா வந்து நீங்கள் மெயில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் இந்த சர்க்குலரில் என்ன சொல்லியிருக்காங்கன்றத ஒரு ஷார்ட் ஃபார்மாக பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா இதில் வந்து ஆப்ஜெக்ஷன்ஸ் கமெண்ட்ஸ் இல்லை நம்மளோட சஜஷன்ஸ் ஏதாவது சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னோட சஜஷன், என்னோட பர்சனல் சஜஷன் என்னன்றதை நான் அடுத்து சொல்ல போகிறேன். அதுக்கப்புறமா இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ட்ரோன் வச்சிருக்கலாம், வெட்டிங் வீடியோகிராஃபி யூஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை FPV ட்ரோன் யூஸ் பண்ணியிருக்கலாம். ஏதோ ஒரு வகையில் வந்து நீங்கள் ட்ரோன் யூஸ் பண்ணியிருப்பீங்க. நீங்களும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மெயில் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். அது எந்த மாதிரி அந்த மெயிலை நம்ம வந்து அவங்களுக்கு அனுப்பணுன்றதையுமே நான் இந்த வீடியோ எண்டில் வந்து சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னாலும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சர்க்குலரோட ஒரிஜினல் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கவர்மெண்ட்டோட சைட்டுக்கு வந்து அது உங்களுக்கு டேரக்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பேஜ் மட்டும்தான் ரியலாகவே வந்து ரியல் பேப்பரில் பிரிண்ட் எடுத்து ஒரிஜினல் சைன் போட்டிருக்காங்க. மற்றதெல்லாமே வந்து கம்ப்யூட்டரில் எடிட் பண்ண டெக்ஸ்ட் PDF வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் பேஜ் மட்டும் நான் வந்து உங்களுக்கு என்ன போட்டிருக்காங்கன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் பேஜில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன் ராஜீவ் காந்தி பவன் நியூ டெல்லி 16 செப்டம்பர் 2025. ஓகேங்களா. சர்க்குலர் சப்ஜெக்ட் வந்து இன்வைட்டிங் கமெண்ட்ஸ் சஜஷன்ஸ் ஆன் த டிராஃப்ட் சிவில் ட்ரோன் ப்ரொமோஷன் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பில் 2025. The draft civil drone promotion and regulation bill 2025 is being uploaded on the website of Ministry of Civil Aviation for public consultation. ஸோ இந்த புது பில் பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன் அப்படின்ற கவர்மெண்ட்டோட சைட்டுக்கு வந்து அப்லோட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. இட் இஸ் டு இன்ஃபார்ம் த ஜென்ரல் பப்ளிக், இண்டஸ்ட்ரி அண்ட் அதர் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் மே சென்ட் தேர் கமெண்ட்ஸ் சஜஷன்ஸ் அப்ஜெக்ஷன்ஸ் இஃப் எனி ஆன் த டிராஃப்ட் பில் லேட்டஸ்ட் பை 30th செப்டம்பர் 2025. செகண்ட் பாயிண்ட்ல ஜென்ரல் பப்ளிக்கு, இண்டஸ்ட்ரி வச்சிருக்கீங்க அப்படின்னா, அப்புறம் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் பங்குதாரர்கள்னு சொல்லுவோம். அவங்க வந்து ஏதாவது ஸ்டாக்ஸ் ஏதாவது வாங்கி வச்சிருப்பாங்க. அவங்க யாருன்னா வந்து உங்களுக்கு இருக்க கமெண்ட்ஸ் சஜஷன்ஸ் இதெல்லாம் வந்து ஆப்ஜெக்ஷன், அதாவது அதை பற்றி கருத்து தெரிவிக்கணும் அப்படின்னா தெரிவிக்கலாம். இல்லை சஜஷன், இல்லை இப்படி பண்ணலாம் அப்படின்னு ஏதாவது ஒரு மாற்று கருத்து இருந்தால் அதை சொல்லலாம். இல்லை அப்ஜெக்ஷன், இதெல்லாம் வந்து நல்லா இல்லை, நீங்கள் சொல்கிற பாயிண்ட்டில் இதெல்லாம் நல்லா இல்லை, சரியில்லை அப்படின்னா அதையுமே வந்து சொல்லலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எப்போனா 30 செப்டம்பருக்குள்ளே. மூணாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வந்து த கமெண்ட்ஸ் சஜஷன்ஸ் ஆப்ஜெக்ஷன்ஸ் மே பி ஷேர் டு திஸ் மினிஸ்ட்ரி த்ரூ இமெயில். 2 மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. அந்த மெயில் ஐடி வித் த சப்ஜெக்ட் லைன் டிராஃப்ட் சிவில் ட்ரோன் ப்ரொமோஷன் அண்ட் ரெகுலேஷன் பில் 2025 அப்படின்றத போட்டுக்கணும். ஸோ அதுதான் ஃபஸ்ட் இதில் போட்டிருக்காங்க. அப்புறம் மனோஜ்குமார் யாதவ் அவங்க தான் வந்து அண்டர் செக்ரட்டரி ஆஃப் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அவங்க சைன் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் வந்து பெரிய பேராவாக இருக்குங்க, 26 பக்கமும். அதில் நிறைய வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு புரியாத எளிமையான வார்த்தையாக இல்லாததுனால நான் அப்படியே காப்பி பண்ணி AI டூலில் போட்டேன். எனக்கு சம்மரைஸ் பண்ணி ஒரு பாயிண்ட் மாதிரி கொடு அப்படின்னு சொல்லிட்டு நான் டீப் சீக்கு தான் யூஸ் பண்ணியிருந்தேன். நீங்கள் வேறு ஏதாவது AI டூல் யூஸ் பண்ணாலும் பண்ணலாம். நான் முதல்ல பர்ப்ளெக்சிட்டி யூஸ் பண்ணேன், அதில் வந்து வேர்ட்ஸ் அதிகமாக இருந்ததுன்னு சொல்லி அது காட்டல. ஸோ டீப் சீக்கில் போட்டால் எனக்கு சம்மரைஸ் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ இதுவுமே வந்து AIயில் ஜென்ரேட் பண்ணது தாங்க. பட் அந்த இன்புட் பார்த்தீங்கன்னா வந்து அதில் இருந்த டீட்டெயில்ஸை நான் வந்து கொடுத்துருக்கேன். அந்த PDFல இருந்தது தான் சம்மரி ஆஃப் த டிராஃப்ட் சிவில் ட்ரோன் பில் 2025. இந்த ஃபுல் பில்லுமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து இந்த ட்ரோனை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காகவும் அதே நேரத்தில் சேஃப்டியை வந்து எல்லாரும் பயன்படுத்துறதுக்காகவும் தான் இது மெயினாக வந்து இந்த பில் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறதா சொல்கிறாங்க. ட்ரோனை வந்து தப்பாக பயன்படுத்துறதுக்கும் சரி, அதே நேரத்தில் ஆக்சிடென்ட்லேருந்து தவிர்க்கிறதுக்குமே சரி, அது வந்து இந்த புது ரூலில் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறதா சொல்கிறாங்க. 500 கிலோவுக்கு கீழே இருக்கிற இந்த கேட்டகரி ட்ரோன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இது பொருந்தும். ஆனால் மிலிட்ரி, சென்ட்ரல் கவர்மெண்ட் சம்மந்தமான ஆட்களுக்கு வந்து இது பொருந்தாது, அவங்களுக்கு வேறு ரூல்ஸு. ஸோ 500 கிலோன்ற போது நம்ம மிஞ்சி போனால் என்னங்க 2 கிலோ 3 கிலோ DJ ட்ரோன்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். அக்ரி ட்ரோன்ஸுமே பார்த்தீங்கன்னா 25 to 50 இதுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த எல்லா கேட்டகரியுமே இதில் வந்துடும். இது எல்லாமே வந்து யாருக்குன்னா வந்து ஓனர், ட்ரோன் வச்சிருக்காங்கன்னா ஓனரு, பைலட்டு, மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க, இம்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே வந்து இது பொருந்தும். மிலிட்ரிக்கு, ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் நம்ம தான் சொல்கிறோம், அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து இது பொருந்தாது இந்த ரூல்ஸ். ஸோ DGCA தான் வந்து மெயின் ரெகுலேட்டரி பாடி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா தான் வந்து ட்ரோன் டிராஃபிக்கையும் கண்ட்ரோல் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன், எல்லா ட்ரோனுமே வந்து UAN வாங்கியிருக்கணும், நம்ம முன்னாடி சொல்லியிருக்கோம். இப்போ நான் டைப் சர்டிஃபைட் ட்ரோன்ஸ், இப்போ உதாரணத்துக்கு DJI மாதிரியான ட்ரோன்ஸுக்குலாம் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. பைலட் லைசன்ஸ் RPCன்னு சொல்லுவோம், அதுவுமே வந்து கண்டிப்பாக வாங்கியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் இன்சூரன்ஸ், தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் பாலிசி இஸ் மேண்டேட்டரி ஃபார் ஆப்ரேட்டிங் அ ட்ரோன். அது இது எந்த மாதிரி ட்ரோனுக்குன்றதை அவங்க சொல்லவே இல்லை. அக்ரி ட்ரோனுக்கா, ஏன்னா DJI ட்ரோன்ஸ் வந்து இப்போ வரைக்குமே கவர்மெண்ட் வந்து அதை ப்ரொமோட் பண்ணுற மாதிரியே இல்லை. DJI ட்ரோன்ஸை வந்து ஊக்குவிக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. இன்சூரன்ஸ்னு சொல்கிறாங்க. பட் DJI ட்ரோன்ஸுக்கு இப்போ கரண்ட்டாக வந்து நீங்கள் இன்சூரன்ஸ்லாம் வாங்கினா அதுக்கு GST பில் இருக்கணும், ப்ராப்பராக வந்து இருக்கணும், உங்கள் நேமில் இருக்கணும், அது அந்த ட்ரோனுமே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். இது வந்து பொதுவாக ட்ரோன்ஸ் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அப்புறம் சேஃப்டி செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ், ட்ரோன்ஸ் மஸ்ட் ஹேவ் கவர்மெண்ட் மேண்டேட்டட் சேஃப்டி எக்ஸாம்பிள் ஃபார் சேஃப் ஃப்ளைட் செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் எக்ஸாம்பிள் ட்ராக்கிங். டேம்பரிங் வித் தீஸ் ஃபீச்சர் இஸ் இல்லீகல். ஆக்சுவலாக இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா DJIயில் இருக்குது. ஆப்ஸ்டிக்கல் அவாய்டன்ஸ் இருக்குது. அப்புறமா வந்து உங்களால் வந்து லிமிட் பண்ணிக்க முடியும், லைட்டில் போகணும், இவ்வளோ தூரத்துக்கு தான் போகணும், அப்புறம் ட்ராக் பண்ணுற ஃபீச்சர் அதெல்லாமே இருக்குது. பட் அவங்க DJI ட்ரோன் இங்கே மென்ஷன் பண்ண மாதிரி தெரியல. அப்புறம் ஏர் ஸ்பேஸ் ரூல்ஸ், நம்ம க்ரீன் ஜோன், எல்லோ ஜோன், ரெட் ஜோன்லாம் நமக்கு தெரியும். க்ரீன் ஜோன்னா வந்து நம்ம ஃப்ரீயாக ஃப்ளை பண்ணலாம், எங்கேயும் யார்கிட்டையும் கேட்கணும்
அவசியம் கிடையாது. எல்லோ ஜோன் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து பெர்மிஷன் வாங்கியிருக்கணும். அதே ரெட் ஜோன்னா கண்டிப்பாக ஃப்ளை பண்ணக்கூடாது. எக்ஸாம்பிளுக்கு ஏர்போர்ட் கிட்ட அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஏரியா மிலிட்ரி பேசஸ்லாம் வந்து ஃப்ளை பண்ணக்கூடாது. ஏற்கனவே நமக்கு டிஜிட்டல் ஸ்கைல வந்து ரெட் ஜோன், க்ரீன் ஜோன், எல்லோ ஜோன் எல்லாமே வந்து காட்டும். அப்புறம் வயலேட்டிங் ஜோன் ரூல்ஸ் இஸ் எ சீரியஸ் நான் பெயிலபிள் அஃபென்ஸ். ஸோ இனிமேல் அந்த ஜோனெல்லாம் மீறி ஃப்ளை பண்ணுறீங்க, இப்போ இந்த எல்லோ ஜோன், ரெட் ஜோனெல்லாம் வந்து மீறி டேக் ஆஃப் பண்ணுறீங்க பர்மிஷனே இல்லாமல் அப்படின்னா வந்து 3 வருஷம் ஜெயில் இல்லைனா ஃபைன் கூட வந்து கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு வந்து ரைட்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் பெயிலபிள், பெயிலே இல்லாத ஜெயில் அந்த மாதிரியும் வந்து சொல்கிறாங்க. ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் காம்பன்சேஷன். இப்போ ஒரு ட்ரோன் ஆப்ரேட் பண்ணுறோம், அது எப்படியோ தெரியாமல் யாருமெல்லாம் எப்படியோ ஆக்சிடென்ட் ஆகி அவங்க வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா 2.5 லட்சம் வந்து உடனே காம்பன்சேஷன் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1 lakh ஃபார் கிரீவியஸ் ஹர்ட், ரொம்ப அடிபட்டதுன்னா 1 லட்சமாவது கண்டிப்பாக அந்த டைமில் உடனே கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ப்ராஹிபிட்டட் ஆக்டிவிட்டீஸ். ட்ரோனில் வந்து ட்ராப்பிங் சிஸ்டம் வீடியோலாம் பார்த்துருப்போம், நம்ம சேனல்லே வந்து Mavic 2 Proலாம் போட்டிருப்போம். அந்த மாதிரி ட்ராப்பிங் சிஸ்டம் நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம். இந்த ஆர்ம்ஸு, எக்ஸ்ப்ளோசிவ்ஸு, பேன் பண்ண கூட்ஸை வந்து அதில் கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகிறது அதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது. நான் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன், இந்த பட்டாசை ட்ரோனில் கொளுத்தி விட்டு வெடிக்கிறது அதெல்லாம் வந்து இந்த அஃபென்ஸில் வரும். ஸோ யாரும் நாளைக்கு இந்த தீபாவளி வேறு வரப்போகுது, இதெல்லாம் வந்து ட்ரெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு யாரும் பண்ணிகிட்டு இருக்காதிங்க தயவு செஞ்சு. யூசிங் எ ட்ரோன் ஆஸ் எ வெப்பன் டு கமிட் எ கிரைம் இஸ் சீரியஸ் அஃபென்ஸ். ட்ரோன் வந்து ஒரு வெப்பனாக யூஸ் பண்ணால் வந்து அது வந்து கிரைம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. வயலேஷன்ஸ் ஆர் பனிஷபிள் வித் அப் டு 3 years in jail or a fine. இதெல்லாம் மீறினா 3 வருஷம் ஜெயில் இல்லை ஃபைனுமே வந்து போடுற அளவுக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் இந்த ரெஜிஸ்ட்ரேஷனை மாற்றி பண்ணுறதோ இல்லை பைலட் லைசன்ஸ் இல்லாமல் ஆப்ரேட் பண்ணுறதோ மேனுஃபேக்சர் பண்ணுறதோ இதெல்லாம் வந்து போலீஸ் வந்து உங்களை வந்து என்னென்னு கேட்கலாம், பட் அரெஸ்ட் வாரண்ட் இல்லாமல் வந்து அரெஸ்ட் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. கோர்ட்டுக்கு போகாமலே நீங்கள் ஃபைன் கட்டி கூட வந்து அந்த கேஸை வந்து க்ளோஸ் பண்ணலாம். பெனால்ட்டிஸ் வந்து அதை 1 லட்சத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் ஜெயிலில் வந்து போடலாம் இதுக்குன்னு சொல்கிறாங்க. கவர்மெண்ட்டுக்கு வந்து எல்லா பவரும் இருக்குது, அந்த நம்ம ட்ரோனை பேன் பண்ணுறதுக்கு, சீஸ் பண்ணுறதுக்கு, நம்ம லைசன்ஸை கேன்சல் பண்ணுறதுக்கு அவங்க நினச்சாங்கன்னா, பப்ளிக்கோட சேஃப்டிக்காக அப்படின்றாங்க. கவர்மெண்ட் நினச்சாங்கன்னா ஒரு சில பேர் வந்து அதுலேருந்து விலக்கியும் வைக்கலாம், அவங்கள வந்து யூஸ் பண்ண விடலாம், இல்லை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லலாம் கவர்மெண்ட் நினச்சா. ட்ரான்சிஷன் ஃப்ரம் ஓல்டு ரூல்ஸ், இது பாஸ் பண்ணாங்க அப்படின்னா அந்த 2021 ரூல்ஸ் இருக்குது பாருங்க, அது வந்து கம்ப்ளீட்டாக போயிடும், இது வந்து அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுதான் வந்து மெயினாக அவங்க சொல்கிற பாயிண்ட்ஸு. இதில் வந்து இது எப்படி ப்ரொமோஷன் அப்படின்றது தெரியல. நிறைய பேர் இதை பார்த்துட்டு படிச்சுட்டு வீடியோஸ்லாம் கூட பார்த்தேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டிராஃப்ட் வந்து எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எடுத்தோடனே வந்து ஃபஸ்ட்டு பனிஷ்மெண்ட்டை சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி பண்ணால் என்ன எதுன்றதை. இல்லை நீங்கள் யாருமெல்லாம் வந்து தெரியாமல் இதை வச்சு ஆக்சிடென்ட் பண்ணீங்க, இல்லை இதை வந்து எக்ஸ்ப்ளோசிவ்க்கு ஏதாவது பயன்படுத்துறதுக்கு பண்ணால் இதுதான் ரூல்ஸு, ஜெயிலு இல்லை ஃபைனுன்றதை முன்னாடி சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து மேபி இந்த டிஜே ட்ரோன்ஸை வந்து லீகலாக வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது டிஜே ட்ரோனோ இல்லை வேறு ஏதாவது ட்ரோனை வந்து இங்கே லிபரலைஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது. ட்ரோன் ரூல்ஸ் பற்றி இதில் எதுவும் பெருசாக சொன்ன மாதிரியே தெரியல. ஜஸ்ட் ட்ரோனை தப்பாக பயன்படுத்தினா என்ன பண்ணுவோன்றது தான் இதை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பில்லை பார்க்கும்போது படிக்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ என்னோட பெர்ஸ்பெக்டிவ் நீங்கள் சொல்கிறேன், நீங்களுமே வந்து மெயில் பண்ணுங்கள், இதில் வந்து உங்களோட சஜஷனை சொல்லுங்கள். நான் என்னோட சஜஷனை இப்போ சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னா வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம டிஜே ட்ரோன் பற்றி தான் முக்கியமாக பேச போகிறோம். ஏன்னா அதுதான் வந்து நம்ம சேனல் பார்க்குறவங்களும் சரி, இந்தியாவிலுமே நிறைய பேர் கமர்ஷியல் யூஸுக்கு, இப்போ மேப்பிங், வெட்டிங் வீடியோகிராஃபிக்லாம் வந்து டிஜே ட்ரோன்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம் பெரும்பாலும். ஸோ அந்த ட்ரோன்ஸ் பற்றி நான் இப்போ பேச போகிறேன். ஏன்னா டிஜே ட்ரோன் இப்போ சைனாலேருந்து வருது. இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வந்து அதை வந்து ஒரு லீகலாக ப்ராப்பராக சேஃப்டியாக வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து இங்கே கண்டிப்பாக வந்து யாருன்னா அத்தரைஸ்டு செல்லர்னு இருப்பாங்க, கரெக்டுங்களா? அத்தரைஸ்டு செல்லர்ன்றது எல்லாருமே எல்லா பிராண்டுக்குமே எல்லா நாட்டிலுமே இருப்பாங்க. இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து EGCAவோ இல்லை டிஜிட்டல் ஸ்கை இன்னும் கொஞ்ச நாள் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க, EGCAக்கு தான் எல்லாமே போகும். அதில் வந்து ஒரு போர்ட்டல் மாதிரி கொடுத்து யாரெல்லாம் ட்ரோன் வந்து இம்போர்ட் பண்ண போகிறாங்க, ஜஸ்ட் அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸோ இல்லை அந்த டீலர்ஸோ வந்து அதில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். அவங்களோட டாக்குமெண்ட்ஸ் ப்ரூஃப்லாம் கொடுத்து EGCAல ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அவங்க எடுத்துகிட்டு வர போகிறாங்க. கரெக்டாக இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ மினி 5 Pro வந்துருக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக. அந்த மினி 5 Pro ஒரு 100 ட்ரோன் வந்து எடுத்துகிட்டு வராங்க ஒரு குறிப்பிட்ட டீலர். அந்த 100 ட்ரோனோட சீரியல் நம்பருமே அவங்களுக்கு தெரியும். அவங்க வந்து யாருக்கு சேல் பண்ணுறாங்களோ, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வாங்குறேன்னா வந்து என்னோட பாஸ்போர்ட் ஏதாவது ஒன்று சொல்லலாம், பாஸ்போர்ட் மேண்டேட்டரின்னு சொல்லலாம், இல்லை வந்து RPC கண்டிப்பாக பண்ணியிருக்கணும், ரிமோட் பைலட் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஒரு கோர்ஸ். அது நம்ம சேனலில் ஏற்கனவே எங்கே வாங்கணும் எப்படி வாங்கணுன்றதுமே வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ ஜஸ்ட்டு விஷயம் தெரியாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இது ஒரு பெரிய கோர்ஸ், அப்படியே வந்து ஒரு காலேஜ் படிக்கிற மாதிரி 3 வருஷம் 4 வருஷம்லாம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கணும்னா தயவு செஞ்சு நினைக்காதீங்க. ஒரு வாரம் தான் ஆகும் மேக்ஸிமம். இதுக்கு ஆகக்கூடிய காஸ்ட்டும் வந்து ஒரு 20,000 to 25,000 டிபெண்டிங் அந்த இன்ஸ்டிடியூஷன், நீங்கள் எங்கே பண்ணுறீங்க, எந்த இன்ஸ்டிடியூஷனில் பண்ண போகிறீங்க, எந்த இடத்துல பண்ண போகிறீங்கன்றதை பொறுத்து ரேட்டு மாறும். அவங்க அக்காமடேஷனுமே வந்து மாறும். ஒரு சில பேர் வந்து ரூம்ஸோட சேர்த்து ஒரு ரேட் சொல்லுவாங்க, ஒரு சில பேர் கோர்ஸ் மட்டும் ஒரு ரேட் சொல்லுவாங்க. ஸ்மால் கேட்டகரிக்கு பண்ணிங்கன்னா ஒரு வாட்டி பண்ணிங்கன்னா 10 வருஷத்துக்கு வேலிட். 20,000 to 25,000 ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்குன்னும் போது அது ஒரு நல்ல அமௌண்ட் தான், ஆக்சுவலாக டீசெண்டான ஒரு அமௌண்ட். ஸோ RPC பண்ணவங்களுக்கு தான் அந்த ட்ரோனை விற்கணும். அந்த சீரியல் நம்பரோட இப்போ நான் RPC நான் பண்ணியிருக்கேன், எனக்கு ஒரு ஐடி இருக்கும், அந்த ஐடியில் இருக்கவங்களுக்கு தான் இந்த சீரியல் நம்பர் ட்ரோனை நான் விற்றேன், இந்த மினி 5 Pro அப்படின்னு அவங்க அதில் ரெஜிஸ்டர் பண்ணலாம். அதே நேரத்தில் இந்த ட்ரோன் ரெஜிஸ்ட்ரேஷன் இத்தனை நாள் நம்ம எப்படி பண்ணோம்னா வந்து செல்ஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் பண்ணோம். செல்ஃப் ரெஜிஸ்ட்ரேஷன்னா நம்மளே வந்து இந்த ட்ரோன் ஃபோட்டோ எடுப்போம், சீரியல் நம்பரை என்டர் பண்ணி EGCAவோ டிஜிட்டல் ஸ்கைலையோ வந்து பண்ணிட்டு இருந்தோம். அப்படி பண்ணும்போது நிறைய மிஸ்டேக்ஸ் நடந்தது. கவர்மெண்ட்டுக்கே கூட வந்து ஒரு இது இருக்காது, ப்ராப்பராக வந்து இவன் கரெக்டாக தான் பண்ணானா இல்லையான்றது டவுட் இருந்துகிட்டே இருக்கும். யார் வேணாலும் வந்து தப்பாகவும் இதை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு போகலாம். ஸோ அதுக்காக என்ன பண்ணலாம்னா, இப்போ பாஸ்போர்ட் ஆஃபீஸஸ்லாம் இருக்குல்ல, பாஸ்போர்ட் ஆஃபீஸில் எப்படி நம்ம பாஸ்போர்ட்டுக்கு வந்து ஒரு டாக்குமெண்ட் கேட்பாங்க, ஒரு நாள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிவிட்டு நம்ம போயிட்டு எல்லாமே நம்மளை ஃபோட்டோ எடுப்பாங்க, ஃபிங்கர் பிரிண்ட் வெரிஃபை பண்ணுவாங்க, நம்ம இருக்கிற இடம் எல்லாமே போலீஸ் வெரிஃபிகேஷன் எல்லாமே பயங்கரமாக நடக்கும். அந்த மாதிரி பாஸ்போர்ட் ஆஃபீஸில் ஒரு ட்ரோனுக்கு
ட்ரோனுக்குன்னு ஒரு ஆஃபீஸர் வந்து அலோகேட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ ட்ரோன் வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணுறது எல்லாம் ஒரு வாட்டி தான் பண்ண போகிறோம். இப்போ வாங்கும்போது நம்ம அந்த ட்ரோனை ரெஜிஸ்டர் பண்ண போகிறோம், கரெக்டாக? ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ட்ரோனை வந்து அந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸில் ஒரு ஆஃபீஸர் வந்து வெரிஃபை பண்ணுவார், அவர் ஃபோட்டோ எடுப்பார், இல்லை அவங்க முன்னிலையில் அவங்களே ரெஜிஸ்டர் பண்ணி தருவாங்கன்னா அது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அதே நேரத்தில் டிஜேயோட ஃப்ளை ஆப்பில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஏர் ஸ்பேஸ் மேப் காட்டும். இந்தியாவில் நீங்கள் ஃப்ளை பண்ணுறீங்க இல்லை எந்த நாட்டிலேருந்து ஃப்ளை பண்ணுறீங்கனாலும் அந்த ஊரில் இருக்க க்ரீன் ஜோனு, ரெட் ஜோனு, எல்லோ ஜோன் எல்லாமே அப்டேட் ஆகும். ஏர்போர்ட் கிட்டலாம் போனீங்கன்னா அது ஃப்ளையே ஆகாது டிஜே ட்ரோன்ஸ். ஸோ அதே நேரத்தில் ஃப்ளைட் லாக், நம்மளோட டிஜே ட்ரோன்ஸில் ஃப்ளைட் லாக்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஈஸியாக வந்து நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது, ஆல்டர் பண்ண முடியாது. நீங்கள் எங்கே டேக் ஆஃப் பண்ணி ஃப்ளை பண்ணிங்கனாலும் எல்லாமே காட்டும். ஜிபிஎஸ் லொக்கேஷன் முதல் கொண்டு எங்கே எவ்வளோ ஹைட்டில் எவ்வளோ நேரத்தில் நீங்கள் உங்கள் பேட்டரி எவ்வளோ இருந்தது அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே வந்து அப்படியே காட்டும். ஸோ இந்த ஃப்ளைட் லாகுமே வந்து நம்ம இஜிசியை கூட ஒரு லிங்க்கில் ஏதாவது இருக்கலாம். மேபி முன்னாடி என்ன சொல்லுவாங்கன்னா என்பிஎன்டின்னு சொல்லுவாங்க, நோ பர்மிஷன் நோ டேக் ஆஃப். நீங்கள் எங்கே டேக் ஆஃப் பண்ணாலும் ஒரு பர்மிஷன் வாங்கணும், பர்மிஷன் வந்ததுக்கப்புறம் தான் டேக் ஆஃப் பண்ணணும்னு சொல்லுவாங்க. பட் அந்த மாதிரி இருந்தால் வந்து நிறைய பேர் வெறுத்துருவாங்க. ஏன்னா அவங்க கேட்டு உடனே வந்து நெட் கனெக்ஷன் இருக்கணும், அவங்க வந்து ஆக்சுவலாக ஒரு பிளானே பண்ணியிருப்பாங்க அந்த இடத்துல ஷூட் பண்ணுறதுக்கு. அதனால் அது வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்காது என்பிஎன்டி. நம்ம வந்து ட்ரோன் ஃப்ளை பண்ணுறோம், நாளைக்கு வந்து ஒரு பிரச்சனை, நம்ம ஃப்ளை பண்ண லொக்கேஷனில் ஏதாவது ஒரு பிரச்சனை, அப்போ வந்து அந்த ஃப்ளைட் லாக் வச்சு நம்ம யார் அந்த இடத்துல ஃப்ளை பண்ணாங்கன்னு அப்படி வேணால் ட்ராக் பண்ணலாம். உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். ஒரு தீம் பார்க்கில் வந்து ஸ்விம்மிங் பூல் இருக்கும், அங்கே லேடிஸ் ஜென்ஸ் எல்லாமே குளிப்பாங்கன்னு வச்சுப்போம். அங்கே வந்து இப்போ யாரோ வந்து லேடிஸ் குளிக்கும்போது ட்ரோன் யாரோ ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னு வைப்போம். வெளியே நான் சொல்கிறது தீம் பார்க் வெளியே யாரோ ஆப்ரேட் பண்ணி அவங்களை கேப்சர் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி வச்சுப்போம். அங்கே யாரா லேடிஸ் பார்த்துட்டு அதை கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்னு எடுத்துப்போம். ஓகேங்களா? அந்த ட்ரோன் ஆப்ரேட் பண்ணவங்க அந்த விஷயம் தெரிஞ்சு டக்குன்னு ட்ரோன் எடுத்துட்டு எஸ்கேப் ஆகிட்டாங்கன்னு கூட வச்சுப்போம். அவங்க போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா அவங்க லொக்கேஷன் அப்புறம் என்ன டைம், அந்த டைமில் என்னென்ன ட்ரோன்ஸ் அந்த ஏரியாவில் ஃப்ளை ஆச்சுன்றதை எடுத்தாங்கன்னா ஈஸியாக வந்து தெரிஞ்சிடும். எக்ஸாம்பிளுக்கு அது எந்த ட்ரோனோ அந்த ட்ரோனோட ஃப்ளைட் லாக் தெரிஞ்சதுன்னா அந்த ஃப்ளைட் சீரியல் நம்பர் என்ன, அது யாருக்கு ரெஜிஸ்டர் பண்ணது, யார் விற்றாங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு அது பண்ணணும்னு நினச்சா சிம்பிளான வேலை தான். சாஃப்ட்வேரில், ஹார்ட்வேராக எனக்கு தெரிஞ்சு நிறைய விஷயங்கள் மாற்றினா நல்லா இருக்காது. சாஃப்ட்வேர்லேயே எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்டாக பிடிச்சிடலாம். ஸோ இதுதாங்க எனக்கு தோணுது. உங்களுக்கு இதில் ஏதாவது சஜஷன் இருக்கா, இல்லை நான் சொன்னது கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மெயில். இப்போ நானுமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மெயில் பண்ண போகிறேன். இந்த வீடியோ எடுத்து முடிச்சு நான் ஒரு மெயில் பண்ண போகிறேன். ஸோ நீங்களுமே வந்து ஒரு வெட்டிங் வீடியோகிராஃபராக இருக்கீங்க அப்படின்னா வந்து உங்களோட ஸ்டூடியோக்குன்னு ஒரு மெயில் ஐடி இருக்கும், அதில் பண்ணாதீங்க. உங்களோட விருப்பம், பண்ணணும்னு நினச்சா பண்ணலாம். எதனால்னா நாளைக்கு ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா வந்து உங்களை ட்ராக் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரிலாம் இவங்க சொல்லியிருக்காங்க, டிஜே ட்ரோன் இவங்க வச்சிருக்கிறத இவங்களே சொல்லியிருக்காங்கன்றது ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்த மாதிரி இடம். அதனால் நீங்கள் ஏதாவது ஒரு டம்மி மெயில் ஐடி வச்சிருக்கீங்க அப்படின்னா வந்து மெயில் ஐடி போட்டுக்கோங்க. அது யாருக்கு அனுப்பணுன்ற அந்த 2 மெயில் ஐடியுமே வந்து நான் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். அந்த மெயில் ஐடி 2க்கு போட்டுக்கோங்க. சப்ஜெக்ட்டுமே அவங்க சொன்ன அந்த ட்ரோன் அமெண்ட்மெண்ட் அந்த டிராஃப்ட் அதை போட்டுக்கோங்க. உள்ளே வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது வந்து முதல்ல ஒரு ஏஐ டூலில் வந்து போடுங்க. எனக்கு கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இல்லாமல் போடணும்னா, ஏன்னா இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நம்ம அனுப்புகிறோம். ஸோ நம்ம எல்லாருக்குமே புரியுற மாதிரி இருக்கணுன்றதுனால நீங்கள் முதல்ல டீப்சீக்கோ பெர்ப்ளெக்சிட்டியோ இல்லை சாட்ஜிபிடியோ எதுலேயும் ஒன்றுத்தில் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து சொல்லுங்கள். அந்த சென்டென்ஸ் வந்து ரீஃபார்ம் பண்ணிவிட்டு அதை வந்து காப்பி பண்ணி மெயில் பண்ணுங்கள். 30 செப்டம்பருக்குள்ளே இதை பண்ணுங்கள். ஸோ நானுமே பண்ண போகிறேன், பண்ணிட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். எக்ஸாம்பிளுக்கு இப்போ வெட்டிங் வீடியோகிராஃபர்ஸ் என்ன சொல்லலாம் அப்படின்னு நான் சொல்ல பாருங்க. நான் வந்து ஒரு வெட்டிங் வீடியோகிராஃபர் தமிழ்நாட்டிலேருந்து பண்ணுறேன். நீங்கள் வேணா எல்லாமே ஸ்பெசிஃபிக்காக சொன்னாலும் சொல்லிக்கலாம். நான் ரஃபாக ஒரு ராவாக சொல்கிறேன். நான் வந்து ஒரு வீடியோகிராஃபர், நான் வந்து தமிழ்நாட்டிலேருந்து மெசேஜ் பண்ணுறேன். நான் வந்து ட்ரோன் வீடியோகிராஃபி வெட்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 5 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் இந்த ட்ரோன் மாடல் வச்சிருக்கேன். நான் இது வந்து என்னோட வாழ்வாதாரம், இதான் என்னோட ஜாப். நான் ஆர்பிசி கோர்ஸ் பண்ணியிருக்கேன். பட் டிஜே ட்ரோன் அது அளவுக்கு கிளாரிட்டி குவாலிட்டிலாம் வந்து இந்தியன் மேட் ட்ரோன்ஸில் வந்து எதுவுமே இல்லை. அப்படி ஏதாவது இருந்திருந்தால் நான் கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணியிருப்பேன். எதுவும் இல்லாததுனால தான் வந்து நான் இந்த மாதிரி வெளிநாட்டு ட்ரோனை டிபெண்ட் பண்ணுறதா இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு டெக்ஸ்ட் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி ஆர்பிசி வச்சிருக்கவங்களுக்கு மட்டும் ட்ரோன் வந்து செல் பண்ணால் நல்லாயிருக்கும், இல்லை வந்து ஃப்ளைட் லாகை வந்து ஏஜிசியோட சிங்க் பண்ணலாம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு வேறு ஏதாவது தோணலாம், வித்தியாசமாக புதுசாக நல்லா உண்மையிலே பவர்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன். அது ஏதாவது இருந்தாலும் கமெண்ட்லையும் சொல்லுங்கள். அதை பார்த்துட்டு நிறைய பேர் யாருன்னா வந்து மெயில் பண்ணால் பண்ணிட்டோம், இல்லை நீங்கள் டேரெக்டாக மெயில் பண்ணுறீங்க அப்படின்னாலும் மெயில் பண்ணுங்கள். இது ப்ரொமோஷன் வேறு போட்டிருக்காங்க இந்த டைட்டில். ஆனால் இந்த டிராஃப்ட்டில் எதுவுமே வந்து ப்ரொமோஷனுக்கு பண்ணுற மாதிரி இல்லை. உண்மையை சொல்ல போனால் நிறைய மேனுஃபேக்சர்ஸ் வந்து ஆதங்கப்பட்டு தான் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரிலாம் இவ்வளோ ஸ்ட்ரிக்ட் பண்ணால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா யோசிச்சு பாருங்கள், டிஜே ட்ரோன்ஸ் இந்தியாவில் லீகலாக இல்லை. இல்லீகலாக இல்லாமலே பல ஆயிரக்கணக்கில், நான் சும்மா வாய்க்கு வந்தபடிலாம் சொல்ல, உண்மையிலே வந்து டேட்டா இருக்குது பல ஆயிரக்கணக்கில். நான் எங்கேருந்து எடுத்தேன் என்னென்னலாம் நான் சொல்ல மாட்டேன். அவ்வளோ பேர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ட்ரோன் ஆக்சசரிஸ்லாம் சேல் பண்ணுறவங்களாம் தெரியும். அவங்க கிட்ட கேட்ட டேட்டாவில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட மாடலுக்கு மட்டுமே, மினி சீரிஸ்க்கு மட்டுமே அவ்வளோ பார்ட்ஸ் வந்து சேல் ஆகும் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். அப்போ மினி சீரிஸ்க்கு மட்டும்னா ப்ரொஃபஷனல் ட்ரோன்ஸுக்கு ஏர் சீரிஸ், மேவிக் சீரிஸ், அப்புறம் மினிலே ஏகப்பட்ட மாடல்ஸ் இருக்குது. அப்போ அதெல்லாம் எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இந்தியாவில் லீகலாக டேக்ஸ் கட்டி இல்லாத ட்ரோன்ஸே வந்து அவ்வளோ சேல் பண்ணுறாங்கன்னா அப்போ இதெல்லாம் வந்து லிபரலைஸ் பண்ணி ப்ராப்பராக பண்ணாங்க அப்படின்னா வந்து நிறைய பேர் வந்து லீகலாக ப்ராப்பராக யூஸ் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. பார்க்கலாம், எதுவாக இருந்தாலும் வந்து 30 செப்டம்பருக்கு மேலே தான் தெரியும். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு முடிஞ்ச அளவுக்கு மெயில் பண்ணணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் மொட்டையை கூட மெயில் பண்ணுங்கள். நீங்கள் யார் என்னன்ற இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்காம மெயில் பண்ணுங்கள். நமக்கு ஒரு திருப்தியாக இருக்கும், அட்லீஸ்ட் நம்ம ஒரு சஜஷன் சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா வந்து கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.